வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். பிசைட்ஸ், அபார்ட் ஃப்ரம், எக்ஸெப்ட் அண்ட் எக்ஸெப்ட் ஃபார் இந்த 4 ப்ரிப்போசிஷன்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் தான். ஸோ இது நாளைக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸ், எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிசைடுக்கும் பிசைட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பத்தி. பொதுவா பிசைடு இந்த லிஸ்ட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணல, ஆனா பிசைடு அப்படின்னா இந்த பக்கத்துல எஸ் இல்ல, கவனிச்சுக்கோங்க. பிசைட் அப்படின்னா பக்கத்துல, அருகில் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அவன் என் பக்கத்துல உட்கார்ந்தான் அப்படின்னா he sat beside me. beside meங்கிறப்போ என் பக்கத்துல. அதே மாதிரி பெட் பக்கத்துல ஒரு டேபிள் இருந்தது past tenseல சொல்ல போறோம். so there was a table beside the bed. so வெறுமனே beside அப்படின்னா அருகில், பக்கத்தில், இந்த அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்க எடுத்துக்க போறது besides. இந்த பிசைட்ஸ்ங்கிற ப்ரிபோசிஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன் அடிஷன், ஆல்சோ. இப்ப பாத்தீங்கன்னா பிசைட்ஸ், அபார்ட் ஃப்ரம், எக்ஸெப்ட், எக்ஸெப்ட் ஃபார் இது எல்லாத்துக்குமே தமிழ்ல அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா தவிர இப்படின்ற ஒரே வார்த்தை தான் வரும். ஆனா நம்ம யூஸ் பண்ண போற கான்டெக்ஸ்ட பொறுத்து தான் நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இன் அடிஷன், ஆல்சோ அப்படிங்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இதை தவிர அப்படிங்கிறப்போ இதுவும் இன்னும் மற்றவையும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பிசைட்ஸ்ங்கிற ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒருத்தர் இங்கிலீஷ் தவிர இன்னும் 2 லாங்குவேஜ் பேசுறார். சோ இங்கிலீஷும் பேசுறார், இன்னும் 2 லாங்குவேஜும் பேசுறார். சோ அந்த இடத்துல நம்ம பிசைட்ஸ், இன் அடிஷன், ஆல்சோங்கிற மீனிங்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அவர் 2 லாங்குவேஜ் பேசுறாருன்றப்போ எப்பவுமே பேசுறாரு இல்லையா? சோ அதனால சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்றோம் he speaks 2 languages. இங்கிலீஷ் தவிர அப்படி சொல்றதுக்கு பிசைட்ஸ் இங்கிலீஷ். So he speaks 2 languages besides English. இப்போ ஒரு பார்ட்டி, யாரெல்லாம் வரா? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யாரு வராங்க? Is anyone coming besides your friends? உன் ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யாராவது வராங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு is anyone coming besides your friends? So that means உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, அது தவிரவும் இன்னும் யார் வராங்க. ஸோ நம்ம பிசைட்ஸ்ன்றப்போ நம்ம இன்க்ளூடிங் அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு கடை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த ஸ்டோர், அங்க பர்னிச்சர் தவிர இன்னும் நிறைய பொருட்கள் விற்கப்படுகின்றன. சோ பர்னிச்சரும் விற்கிறாங்க, இன்னும் சில பொருட்களையும் விற்கிறாங்க. சோ தட் ஸ்டோர் செல்ஸ் மெனி திங்ஸ் பிசைட்ஸ் பர்னிச்சர். சோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்லயும் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங், இன் அடிஷன், நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோமோ அதுவும், அது தவிர மற்றவையும் அப்படின்னு சொல்றதுக்கு நாம வந்து பிசைட்ஸை யூஸ் பண்ணோம். இதை தவிர இதுவும் செய்யப்படுது, இதை தவிர இதுவும் விற்கப்படுது, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம பிசைட்ஸை யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம பார்க்க போற எக்ஸெப்ட் இல்லைன்னா எக்ஸெப்ட் ஃபார நம்ம எக்ஸ்க்ளூடிங் அப்படிங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்த சொல்றோமோ அதை தவிர மற்றவை தான் செய்யப்படுது, மற்றவை தான் விற்கப்படுது, இந்த மீனிங்ல நம்ம வந்து எக்ஸெப்ட் ஃபார யூஸ் பண்ணுவோம். சோ நான் வந்து சாப்பிட்டேன். சோ அப்போ வந்து பிளேட்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், பிளேட்ல இருந்து சில்லிஸை தவிர. சோ இந்த இடத்துல தவிரதான் வருது, ஆனா அதை தவிரனா நான் அதை மட்டும் சாப்பிடல. சோ எக்ஸ்க்ளூடிங் அந்த அர்த்தத்துலதான் நம்ம வந்து எக்ஸெப்ட் இல்லைன்னா எக்ஸெப்ட் ஃபார யூஸ் பண்ணுவோம். சரி, எங்க எக்ஸெப்ட யூஸ் பண்ணணும், எங்க எக்ஸெப்ட் ஃபார யூஸ் பண்ணணும்? சோ ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுல எவ்ரிதிங், எவ்ரிஒன், எவ்ரிபடி, நோ ஒன், நத்திங், ஆல், ஹோல், எனிதிங், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அது கூட அதோட செகண்ட் பார்ட்ல நம்ம எக்ஸெப்ட் ஃபார், எக்ஸெப்ட் எதை வேணா யூஸ் பண்ணலாம். சோ நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் சில்லிஸை தவிர. சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்ரிதிங் வருது இல்லையா, சோ நம்ம எக்ஸெப்ட் ஃபார் வேணா யூஸ் பண்ணலாம், எக்ஸெப்ட் வேணா யூஸ் பண்ணலாம். சோ I ate everything on the plate except for the chilies. இல்லைன்னா I ate everything on the plate except the chilies. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். நான் மாலாவை தவிர வேற யாரையும் இன்வைட் பண்ணல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோ ஒன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம். சோ நோ ஒன் வாஸ் இன்வைட்டட் எக்ஸெப்ட் மாலா, இல்ல எக்ஸெப்ட் ஃபார் மாலா. சோ ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ்ல எவ்ரிதிங், எவ்ரிஒன், எவ்ரிபடி, நோ ஒன், நத்திங், எனிதிங், ஆல், ஹோல், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம செகண்ட் பார்ட்ல எக்ஸெப்ட், எக்ஸெப்ட் ஃபார் எதை வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ நாம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த நம்ம சொன்ன மாதிரி எனிதிங், எவ்ரிதிங், எவ்ரிஒன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எதுவும் வரல. சோ அந்த மாதிரி வர்றப்போ செகண்ட் பார்ட்ல நம்ம கண்டிப்பா எக்ஸெப்ட் ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப என்னோட பாட்டி வந்து ரொம்ப ஏஜ்டு, அவங்க இன்னும் ஹெல்த்தியா தான் இருக்காங்க.
கண்ணுல ஒரு சின்ன பிரச்சனை தவிர. சோ இதை தவிர எக்ஸ்க்ளூடிங் அந்த அர்த்தத்துல இதை தவிர அவங்க மத்தபடி ஹெல்தியா இருக்காங்க. சோ மை கிராண்ட் மதர் இஸ் ஸ்டில் ஹெல்தி எக்ஸப்ட் ஃபார் எ லிட்டில் ப்ராப்ளம் வித் ஹர் ஐஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸப்ட் ஃபார்னு யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல எக்ஸப்ட் யூஸ் பண்ண முடியாது. தூங்குறது தவிர அவர் வேற எதுவுமே செய்யறது இல்லை. நாள் ஃபுல்லா அவர் எதுவும் செய்யறது இல்லை. சோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம். சோ ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல கொண்டு வரப்போ நம்ம எக்ஸப்ட் இல்ல எக்ஸப்ட் ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். சோ தூங்குவதை தவிர எக்ஸப்ட் ஃபார் ஸ்லீப்பிங் ஹி டஸ் நத்திங் ஆல் டே. சோ எதுவும் செய்யறது இல்லை எப்பவுமே செய்யறது இல்லைங்கிறதுனால நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல டஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ எக்ஸப்ட் ஃபார் ஸ்லீப்பிங் ஹி டஸ் நத்திங். அதே மாதிரி நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட் ரொம்ப நீட்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அங்கங்க ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் அதை மட்டும் கரெக்ட் பண்ணி சோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சோ எக்ஸப்ட் ஃபார் ஸ்பெல்லிங் த டாக்குமெண்ட் வாஸ் நீட்லி ப்ரிப்பேர்ட். சோ இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொண்டு வந்திருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸப்ட் ஃபார் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபார் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். எக்ஸப்ட் தான் யூஸ் பண்ண முடியும், எக்ஸப்ட் ஃபாரை யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். எங்க அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் பக்கத்துல நாம எக்ஸப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், எக்ஸப்ட் ஃபாரை யூஸ் பண்ண மாட்டோம். சோ டு சீன்னு ஒரு இன்ஃபினிட்டிவ் இருக்கு இல்லையா. சோ இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அவர் ஹோம் டவுனுக்கு ரொம்ப ரேரா தான் போவார். அவர் பேரண்ட்ஸ் பார்க்க போறது தவிர ரொம்ப ரேரா தான் போவாரு. சோ ஹி ரேர்லி கோஸ் டு ஹிஸ் ஹோம் டவுன் எக்ஸப்ட் டு see his parents. சோ இது வரைக்கும் நாம எக்ஸப்ட் இல்லைன்னா எக்ஸப்ட் ஃபார் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ எக்ஸப்ட் ஃபார் அப்படிங்கிறப்ப எக்ஸ்க்ளூடிங் எதை சொல்றோமோ அதை தவிர வேற எங்கேயும் இல்ல, வேற எதுவும் செய்யறது இல்ல, அந்த மாதிரி மீனிங்ல நம்ம எக்ஸப்ட் இல்ல எக்ஸப்ட் ஃபாரை யூஸ் பண்ணோம். பிசைட்ஸ் அதுவும் இன்னொன்னும் அப்படின்னு சொல்றதுக்கு இன் அடிஷன்ங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம பார்க்க போறது அபார்ட் ஃப்ரம். அபார்ட் ஃப்ரம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ரெபோசிஷன். இதை பிசைட்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் ஃபார் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். சோ ஒரே ப்ரிப்போசிஷனை இன்க்ளூடிங்கிற மீனிங் எக்ஸ்க்ளூடிங்கிற மீனிங் ரெண்டு மீனிங்ல யூஸ் பண்றப்ப கன்ஃபியூஸ் ஆகாதா? நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன அர்த்தம்னு எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஈஸியா இருக்கும். சோ ராம் சாம் இவங்க ரெண்டு பேரை இவங்களை தவிர நான் இன்னும் 8 பேரையும் விருந்துக்கு அழைத்தேன். சோ ராமையும் சாமையும் கூப்பிட்டேன், அவங்கள தவிர 8 பேரை விருந்துக்கு அழைத்தேன். சோ இத மீனிங்ல நம்ம சொல்றப்போ நம்ம என்ன செய்வோம், இன்க்ளூடிங்கிறப்போ பிசைட்ஸ் ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ பிசைட்ஸ் ராம் அண்ட் சாம் ஐ இன்வைட்டட் 8 other people to the party. ஓகே, இப்போ இதே அபார்ட் ஃப்ரம் வச்சு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சாம் இவங்களை தவிர நான் 8 பேரை வேற 8 பேரை பார்ட்டிக்கு அழைச்சேன். சோ இந்த மாதிரி சொல்லி அபார்ட் ஃப்ரம் நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம எக்ஸ்க்ளூடிங் அந்த மீனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அபார்ட் ஃப்ரம் ராம் அண்ட் சாம் ஐ இன்வைட்டட் 8 other people to the party அப்படின்னு சொன்னேன்னா நான் ராம் சாம அழைக்கல, வேற 8 பேரை தான் அழைச்சேன். இப்போ நம்ம சொன்னோம் இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் ரெண்டு மீனிங்லயுமே யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்க்ளூடிங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதே அபார்ட் ஃப்ரம் இன்க்ளூடிங்கிற மீனிங்ல யூஸ் பண்றதா இருந்தா அப்ப எப்படி தெரியும், எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. இந்த இடத்துல ஐ இன்வைட்டட் 8 other people to the partyன்னு சொன்னோம் இல்லையா. சோ அதுக்கு பதிலாக நம்ம ஐ ஆல்சோ இன்வைட்டட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப நம்ம இந்த இடத்துல இன்க்ளூடிங் இவங்களையும் இவங்களையும் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தை அல்சோவை இங்க சேர்த்திருக்கோம். So apart from Ram and Sam, I also invited 8 other people to the party. அப்படி நம்ம சொல்றப்போ இதே apart fromக்கு including அப்படிங்கிற அர்த்தம் வந்துருச்சு. So Ram, Sam ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன், அவங்கள தவிர இன்னும் 8 பேரையும் அழைத்தேன், அந்த அர்த்தம் எனக்கு வந்துடும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீல சின்ன ஸ்கிராச்சஸ் தவிர வேற எதுவும் எனக்கு பிசிக்கல் இன்ஜுரிஸ் இல்லை. So I have no physical injury apart from a few scratches on the knee. நம்ம ரொம்ப காமனா பார்த்தோம்னா அபார்ட் ஃப்ரம்க்கு எக்ஸ்க்ளூடிங்கிற மீனிங்கை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நீல ஸ்கிராச்சஸ் தவிர வேற பிசிக்கல் இன்ஜுரி இல்லை. ஸோ ஐ ஹாவ் நோ பிசிக்கல் இன்ஜுரி அபார்ட் ஃப்ரம் எ ஃபியூ ஸ்கிராச்சஸ் ஆன் த நீ. இதே மாதிரி என் அங்கிளை தவிர எனக்கு அங்க வேற யாரையும் தெரியாது. ஸோ அகெயின் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்க்ளூடிங்கிற அர்த்தத்துல தான் யூஸ் பண்றோம். ஸோ அபார்ட் ஃப்ரம் மை அங்கிள் I didn't know a single person there. I didn't know anyone there. I didn't know a single person there. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். So apart fromனாலும் இந்த இடத்துல excluding அப்படிங்கிற அர்த்தத்துல தான் யூஸ் பண்றோம், எங்க அங்கிளை தவிர. So இந்த வீடியோல நாம besides,
except and except for, apart from, இந்த ஃபோர் ப்ரிப்போசிஷன்ஸ்க்கும் என்ன மீனிங், என்னென்ன டிஃபரன்சஸ், எதை எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.